இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த ரமலான் மாதத்திலே பகலில் நோன்பிருந்து இரவு தராவி தொழுகைக்காக பல்வேறு இடங்களிலிருந்து நடந்தும் வாகனித்தும் ஆட்டோவின் வழியாக எல்லாம் வருகை தந்து முழு தொழுகையும் இமாம் ஜமாத்தோடு தொழுது அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள், மாணவ கண்மணிகள் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவென்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் இந்த ரமலான் மாதத்திலே ஏற்கனவே நமக்கு தெரிந்த பல விஷயங்களை நாம் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இதெல்லாம் தெரிஞ்சது தானே என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நீங்கள் ஞாபகமூட்டுங்கள், ஞாபகமூட்டுவது முஃமின்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான். மனிதன் என்பவன் மறதிக்கு உட்பட்டவன், மறந்துடுவான். எவ்வளவுதான் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் ஃபாலோ பண்றதுக்கு ஷைத்தான் மறக்கடிச்சிருவான். நம்ம கூட இருக்கிற ஷைத்தான் மறக்கடித்து விடுவான். அப்போ பயானுடைய நோக்கமே என்னவென்றால் மறந்து போய் இருக்கக்கூடிய விஷயங்களை ஞாபகப்படுத்தி நம்மை அமல் செய்யக்கூடியவர்களாக மாற்றுவதுதான் பயானுடைய நோக்கம். இங்க இல்மு நோக்கம் அல்ல, நமக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயம்தான். ஆனால் ஷைத்தான் மறக்கடித்து நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணாம இருப்போம். எனவே பயானுடைய நோக்கம் என்பது ஞாபகமூட்டி இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலத்திலே நாம் எதை ஞாபகப்படுத்தினோமோ, எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்லடியார்களாக ஆக வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நல்லடியார்களாக நம் ஒவ்வொருவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. பெற்றோர்களுடைய கடமையை பார்த்தோம், பிள்ளை பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை பார்த்தோம், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை பார்த்தோம், உறவுடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் பார்த்தோம். அந்த வரிசையிலே அல்லாஹ் தஆலா குர்ஆனின் வழியாக இன்னொருத்தருடைய விஷயத்தை கடமையை மிக ஆழமாக அழுத்தமாக அல்லாஹ் குர்ஆனில் வலியுறுத்துகிறான். அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு இடத்திலே சூரத்து நிசாவிலே இப்படி சொல்லுகிறான், வஅபுதுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அவனுக்கு எந்த இணையும் வைக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த வரிசையிலே அல்லாஹ் தஆலா இன்னும் சிலரை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதில் மிக முக்கியமானவர்கள் நம்முடைய அண்டை வீட்டார்கள். அண்டை வீட்டார்கள், இன்றைக்கு அண்டை வீட்டார்களிடத்திலே சண்டையும் சச்சரவுகளும் அதிகமாகி விட்டது. அண்டை வீட்டார்கள் எப்படி தொலைஞ்சு போனால் என்ன என்று நாம் இருக்கிறோம் சிலர். அண்டை வீட்டார்கள் பசித்திருந்தாலும் என்ன, அவங்க எப்படியோ அழிஞ்சு போனால் நமக்கு என்ன, சுயநலமான வாழ்க்கை நிறைந்திருக்கிறது. பக்கத்து வீட்டுல யார் குடியிருக்காங்கன்னு கூட தெரியாம எத்தனையோ இன்னைக்கு வாழ்க்கை இருக்குது. பக்கத்து வீட்டுல யார் குடி இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை அமைப்பு என்ன, அவங்க சாப்பிடுறாங்களா, அவங்களுடைய வாழ்க்கை தரம் என்ன, இதுவெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் நாம இன்னொரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். செல்போன்லையும் டிவிலையும் நாடகத்திலையும் பக்கத்தில் இருக்கிறவனுடைய கஷ்டத்தை புரியாமல் நாம இன்னொரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மார்க்கம் இதை வன்மையாக கண்டிக்கிறது, மார்க்கம் இதை எச்சரிக்கிறது. அண்டை வீட்டாருடைய விஷயத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே மிக மிக அழுத்தமாக வலியுறுத்தி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் இப்படியே சொன்னாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ ஃபலா யுதி ஜாரஹு, தன் அண்டை வீட்டாரை அவர் நோவினை செய்ய வேண்டாம், நாவிலும் நோவினை செய்ய வேண்டாம், கையாலும் நோவினை செய்ய வேண்டாம், அவனுடைய பார்வையாலும் நோவினை செய்ய வேண்டாம். எந்த விதத்திலேயும் ஒருவன் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் கொண்டு ஈமான் கொண்டிருந்தால் தன் அண்டை வீட்டாரை நோவினை செய்ய வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் இப்படி அழுத்தி சொன்னாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர்,
யார் அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ, நீ அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கியா, நீ மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறாயா, ஃபல்யுஹ்சின் இலா ஜாரிஹி, தன் அண்டை வீட்டாருக்கு நல்லது செய்யட்டும், அவனுக்கு உணவு கொடுக்கட்டும், அவனுக்கு உதவி செய்யட்டும், அவனுக்கு ஏதேனும் தேவை இருந்தால் அறிந்து நிறைவேற்றட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட ஒரு நபர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஹதீஸிலே அழுத்தமாக சொல்லி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அண்டை வீட்டாருடைய விஷயம் மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்றால், நபி அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் நமக்கு ஆழமாக புரிகிறது. பொதுவாக கூட பிறந்தவங்களுக்கு சொத்துல பங்கு இருக்கிறது, நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு சொத்துல பங்கு இருக்கிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாஸால ஜிப்ரீல் யூசினி பில் ஜார், அண்டை வீட்டாரை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்தில் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்பெல்லாம் ரசூலுல்லாஹ்வை பார்க்க வர்றாங்களோ அப்பெல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எதை பத்தி சொல்லுவாங்களாம்? அண்டை வீட்டாரை பத்தி சொல்லுவாங்களாம், பக்கத்து வீட்டுக்காரருடைய நலனை பற்றி சொல்லுவாங்களாம், பக்கத்து வீட்டுக்காரனை நோவினை செய்யக்கூடாது, இது போன்ற அண்டை வீட்டாரை பற்றி வலியுறுத்தி கொண்டே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லனன்து, நான் நினைத்து விட்டேன், அன்னஹு சயுவர்ரிசுஹு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொல்லி விடுவார்களோ, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொத்துலையும் பங்கு இருக்கு என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி விடுவார்களோ என்று நாங்கள் பயப்படுகிற அளவுக்கு, நான் நினைக்கிற அளவிற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அண்டை வீட்டாருடைய கடமையை பற்றி எனக்கு வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். சொத்துல பங்கு அல்லாஹ் கொடுக்க சொல்லிடுவானோ நினைக்கிற அளவுக்கு அண்டை வீட்டாருடைய ஹக்குடைய விஷயத்திலே நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள் என்றால், மார்க்கத்திலே அண்டை வீட்டாருடைய நலன் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு சர்வசாதாரணமா சவுண்டு, அவங்க பக்கத்துல என்ன இடைஞ்சல் ஏற்பட்டால் நமக்கு என்ன, டிவி சவுண்டை ஜாஸ்தியா வச்சிடறோம், அல்லது ஏதேனும் ஒரு இடையூறு ஏற்படுத்தி விடுகிறோம். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இடைஞ்சல் ஏற்படுது, அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது, அவன் எப்படியோ போனா சரி, செல்பிஷான வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது மார்க்கத்தில் மிக வன்மையாக கண்டிக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல இப்படியே சொன்னாங்க, வல்லாஹி லா யுமினு, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஈமான் கொண்டவனாக ஆக மாட்டான், வல்லாஹி லா யுமினு, அல்லாஹ் மீது சத்தியமாக ஈமான் கொண்டவனாக ஆக மாட்டான், வல்லாஹி லா யுமினு, அல்லாஹ் மீது சத்தியமாக ஈமான் கொண்டவனாக ஆக மாட்டார் என்று நபி அவர்கள் 3 முறை சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், யாரை பற்றி சொல்கிறீர்கள், யாரை ஈமான் கொண்டவன் கிடையாது என்று அல்லாஹ்வின் மீதே சத்தியம் விட்டு சொல்கிறீர்களே நாயகமே, அப்படிப்பட்ட நபர் யார் என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒருவன் நோவினை தருகிறானோ, எந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒருவன் நோவினை தருகிறானோ அவன் ஈமான் கொண்டவனாக ஆக மாட்டான், அவன் ஈமான் கொண்டவனாக ஆக மாட்டான் என்று 3 முறை அல்லாஹ்வின் மீதே சத்தியம் விட்டு நபி அவர்கள் சொன்னார்கள் என்றால், இப்ப பக்கத்து வீட்டுக்காரனுடைய நலன்ல அவனுக்கு நோவினை தரக்கூடியவங்க ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார்கள் என்பது எவ்வளவு கடினமான எச்சரிக்கை என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல இப்படி சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத்தன்டாங்க, சொர்க்கத்தில் நுழைய மாட்டார். நீ நோன்பு வைக்கலாம், திக்ரு செய்யலாம், இபாதத் செய்யலாம், ஆனால் அண்டை வீட்டுக்காரனுக்கு நோவினை செய்கின்றவனாக இருந்தால், உன்னை பார்த்து அண்டை வீட்டுக்காரன் பயப்படுகின்றவனாக இருந்தால் நீ சொர்க்கத்திலேயே நுழைய மாட்டாய் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு தெரிகிறது. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு பெண்ணை பற்றி சொல்லப்பட்டது. அந்த பெண் எப்படிப்பட்டவள் என்றால், அதிகம் நஃபீலான தொழுகையை தொழுகக்கூடியவள், நிறைய நஃபீலான தொழுகை, நிறைய நஃபீலான நோன்புகள் இருக்கக்கூடியவள், நிறைய நஃபீலான தர்மங்கள் செய்யக்கூடிய பெண் அது. ஆனால் தன்னுடைய நாக்கை கொண்டு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நோவினை செய்யக்கூடிய பெண். இவருடைய நிலைமை என்னன்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அதிகம் தொழுகிறா, அதிகம் நோன்பு வைக்கிறா, அதிகம் சதக்கா செய்யறா, ஆனா நாக்கு இருக்குது, அல்லாஹு அக்பர். சில பேருக்கு இந்த வாயில தான் சனின்னு சொல்லுவாங்க. வாயை திறந்தாலே என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்தவங்களுடைய உள்ளத்தை துன்புறுத்துகிற ஒரு உள்ளம் அந்த நாக்கு. கேட்டா நான் வெளிப்படையா பேசணும்னு சொல்றாங்க, ஆனால் எதிரிலே இருப்பவருடைய உள்ளத்தை புரிந்து பேச வேண்டும். அது மார்க்கத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப அதிகம் தொழுது நோன்பு வைத்து சதக்கா செய்த அந்த பெண் நாவை கொண்டு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நோவினைப்படுத்தக்கூடிய பெண்ணாக இருக்கிறார். அவருடைய விஷயம் என்ன என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹிய ஃபின்னார்,
அந்த பெண் நரகத்திலே இருப்பாள் என்றார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நாவை கொண்டு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நோவினை தரக்கூடிய தாய்மார்களாக இருப்பதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு பெண்ணை பத்தி கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், ஒரு பெண் கம்மியாத்தான் நஃபீலான தொழுகிறாங்க. நஃபீலான நோம்புல பெருசா கிடையாது, குறைவுதான், தர்மமும் குறைவுதான். ஆனால் தன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எந்த நோவினையும் தருவதில்லை. மாறாக அந்த பெண் அந்த காலத்துல பாலாடை கட்டின்றது ரொம்ப ஸ்பெஷல். பாலாட கட்டியை தர்மம் செய்யக்கூடிய பெண்ணாக இருக்கிறார். பக்கத்து வீட்டுக்காரன் நோவினை செய்ய மாட்டா. இவளுடைய நிலைமை என்னன்னு கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹிய ஃபில் ஜன்னah, அந்த பெண் சொர்க்கத்திலே இருப்பார்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா ஆமன பி மன் பாத்த ஷபான் வ ஜாருஹு ஜாயுன் இலா ஜம்பிஹி வ ஹுவ யஅலம். பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்கிறான், அவன் சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை. பசித்திருக்கிற போது நீ வயிறு நிரம்பிய நிலையிலே நீ தூங்கினால் ஈமான் கொண்டவனாக நீ ஆக மாட்டாய் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பாருங்க, இப்ப பக்கத்து வீட்டுக்காரனுடைய ஹக்கு என்ன? சஹாபாக்கள் நபி அவரிடத்துல கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், பக்கத்து வீட்டுக்காரன் இவ்வளவு சொல்றீங்களே, அவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, அவனுடைய ஹக்கு என்ன என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா மரித உத்தஹு, அவன் நோய்வாய்ப்பட்டால் அவனை நீ போய் நலம் விசாரிக்க வேண்டும். உடம்பு நல்லா இருக்குதா, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் சீக்கிரம் ஷிஃபாவை கொடுத்துருவான் என்று அவர்களுக்கு நோய் நலம் விசாரிக்க வேண்டும். இதா மாத்த ஷய்யாத்தஹு, அவங்க வீட்டுல யாராவது மௌத் ஆயிட்டாங்கன்னா அந்த மௌத்தான ஜனாசாவிலே கலந்து கொண்டு ஜனாசாவை பின்தொடர வேண்டும். அவன் ஒருவேளை உன்னிடத்திலே கடன் கேட்டால் அவன் தேவையை அறிந்து அவனுக்கு நீ கடன் கொடுக்க வேண்டும். அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவனுக்கு போடுவதற்கு ஆடை சரியாக இல்லை என்றால் அவன் ஔரத்தை மறைப்பதற்கு சரியான ஆடையை நீ கொடுத்து அணிவிக்க வேண்டும் என்றார்கள். அடுத்து சொன்னாங்க, அவன் வீட்டுல நல்லது நடந்துச்சுன்னா அவனுக்கு நீ போய் வாழ்த்து சொல்லணும். அவன் வீட்டிலே ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விட்டால், ஒரு மௌத் ஏற்பட்டு விட்டால், ஒரு முசீபத் ஏற்பட்டு விட்டால், ஒரு கஷ்டம் சிரமம் ஏற்பட்டால் அவனுக்கு போய் நீ ஆறுதல் சொல்லணும். கவலைப்படாதீங்க, மனம் தளர்ந்துடாதீங்க, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்று போய் ஆறுதல் சொல்லணும். ரசூலுல்லாஹ் இன்னும் சொல்றாங்க, நீங்க வீடு கட்டும் போது அவங்க வீட்டுக்கு காத்து வராத மாதிரி நீங்க வீடு கட்டிடக்கூடாது. சில பேருக்கு இன்னைக்கு அதான் பிரச்சனை. பக்கத்துல இன்னைக்கு அதிகமா வீடு கட்டுறாங்க. என்ன செய்யறாங்கன்னா, காம்பவுண்ட் சுவர் அப்படியே உயர்த்தி என்ன செய்யறான்னா, பக்கத்து வீட்டுக்காரன் அவன் வெக்காட்டுல சாத்தா செத்தாலும் பரவாயில்ல, நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம வீடு நல்லா அழகா ஜம்முன்னு கட்டினா போதும்ன்றாங்க. ரசூலுல்லாஹ் இதை கூட சொன்னார்கள், உன் வீட்டின் முகடை நீ உயர்த்தினாலும் கூட பக்கத்து வீட்டுக்காரன் அனுமதி இல்லாமல் நீ முகடை உயர்த்த கூடாது. ஏனென்றால் அவன் வீட்டுக்கு காத்து போகாமல் இதை இருப்பதற்கு இது தடுக்கும் என்றார்கள். இன்னும் ஹதீஸ்ல சொன்னாங்க, உங்க வீட்டுக்கு நீங்க ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வர்றீங்களா, பழங்கள் வாங்கிட்டு வர்றீங்களா, ஸ்வீட் வாங்கிட்டு வர்றீங்களா, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சேர்த்து வாங்கிட்டு வாங்க, இல்லைன்னா ரகசியமா வாங்கிட்டு வாங்க. ரகசியமா வீட்டுக்குள்ள கொண்டு போங்க. உங்க வீட்டு பிள்ளைங்க உங்களுக்கே தெரியாம அந்த ஸ்வீட்டையோ ஃப்ரூட்டையோ எடுத்துட்டு, பழங்களையோ எடுத்து பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொண்டு போய் அந்த வீட்டுக்காரன் இதை பார்த்து ஏக்கப்பட்ட கூடாது. அந்த ஏக்கம் கூட அதனுடைய ஹக்கை நிறைவேற்றாமல் போய்விட்டதாக ஆகிவிடும். அல்லாஹ் அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு அமலை கற்றுக் கொடுங்கள், அந்த அமலை நான் செய்தால் அல்லாஹ் என்னை சொர்க்கத்திலே நுழைய செய்ய வேண்டும், நான் சொர்க்கத்திலே நுழைய வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு அமலை கற்றுக் கொடுங்கள் என்றார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குன் முஹ்சினன், நீ நன்மை செய்யக்கூடியவனாக ஆகின்றார். என்ன சொன்னாங்க? நீ சொர்க்கவாசி ஆகணுமா, அப்படிப்பட்ட அமல் தேவையா, நீ பிறருக்கு நன்மை செய் என்று சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், நான் எப்படி நன்மை செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதை நான் எப்படி அறிஞ்சுக்கிறதுன்னு கேட்டாங்க. எனக்கு எப்படி தெரியும் நான் நன்மை செய்யக்கூடியவன் நல்லவன், எனக்கு எப்படி தெரியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் பக்கத்து வீட்டுக்காரன் போய் கேளு, நீ நல்லவனா கெட்டவனாண்டு. உன் பக்கத்து வீட்டுக்காரன் நீ நல்லவன் நன்மை புரிபவன் சொன்னா நீ நல்லவன் நன்மை புரிபவன், உன் பக்கத்து வீட்டுக்காரன் உன்னை கெட்டவன் சொன்னா நீ கெட்டவன் தான். அல்லாஹு அக்பர். பக்கத்து வீட்டுக்காரனை வைத்து நம்மை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கு. கிதாபுகள்ல வரலாற்றுல எழுதுறாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு அல்லாஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு குறிப்பிட்ட காலம் பிரிச்சான்.
அந்த அழுகையின் காரணமாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழுது அழுது அவங்க கண் பார்வையே போயிருச்சு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அவங்க சகோதரர்கள் கூட்டிட்டு போவாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துல விட்டுருவாங்க. இந்த வரலாறு தெரியும். இதற்கு காரணம் வரலாற்றில் எழுதுகிறார்கள், இதுக்கு அல்லாஹ் ஏன் இப்படி சோதிச்சான்? ஒரு நபி இல்ல, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்ல தன்னுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பிரித்து அல்லாஹ் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை ஏன் கஷ்டப்படுத்தினான், சோதித்தான் என்றால், ஒரு நாள் அத்தா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் மகனும் வீட்டுல நல்ல ஒரு பொரிச்ச கறியை சாப்பிட்றாங்களாம். பொரிச்ச கறியை சாப்பிட்றாங்க, சிரிச்சுக்கிட்டே ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்களாம். இவங்களுடைய பக்கத்து வீட்டுக்கு ஒரே ஒரு சவுறு தான், அந்த சவுத்துக்கு அங்கிட்டு ஒரு அண்டை வீட்டார். அந்த அண்டை வீட்டார் எப்படிப்பட்டவர் என்றால் யதீமான அண்டை வீட்டார். அவரு இவங்க சாப்பிடுற அந்த கறியுடைய ஸ்மெல் இருக்குல்ல, அதை அவர் நுகர்ந்துட்டார். அவர் நுகர்ந்து விட்டார். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வயசான கிழவி அழுகிறாங்க. பக்கத்து வீட்டில் இவங்க ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்றாங்க, நமக்கு இந்த உணவு கிடைக்கலையேன்னு அவங்க அழுகிறாங்களாம். ஆனா இவங்க அழுகிறது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவங்க மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் தெரியாது. அப்படி தெரியாமல் போனாலும் கூட இவர்களுடைய பக்கத்து வீட்டுக்காரன் ஏக்கப்பட்டு அழுத அந்த அழுகையின் காரணமாக அல்லாஹ் தஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பிரித்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை சோதித்தான் என்று வரலாற்றில் எழுதுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் அழுத அழுகைக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பிரித்து சோதித்தான் என்றால் பக்கத்து வீட்டுக்காரனுடைய நிலைமை எந்த அளவுக்கு முக்கியமானது. இந்த விஷயம் குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சோன்னா அதுக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தான் வீட்டு வாசல்லே எழுதி வச்சாங்களாம், யாராவது நோன்பு இல்லை அப்படின்னா என் வீட்டுக்கு வாங்க சாப்பிடுங்கன்னு எழுதி வச்சாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க மாறிட்டாங்க. அல்லாஹு அக்பர். அல்லாஹு தஆலா அண்டை வீட்டார்களுக்கு நம்மால் முடிந்த ஹக்குகளை நிறைவேற்ற வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, உங்க வீட்டுல சால்னா காய்ச்சறீங்களா, கொஞ்சம் தண்ணியை அதிகப்படுத்தி அந்த சால்னாவை பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள். ஒரே ஒரு நிகழ்வோடு நான் முடித்துக் கொள்கிறேன். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் என்கிற ஒரு பெரிய இறைநேசர், ஒரு பெரிய இமாம், அவங்க ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் அவங்க ஹஜ்ஜை முடிச்சுட்டு கனவுல ஹரம்ல இருக்கிறாங்க. ஹஜ்ஜை முடிச்சுட்டு எங்க இருக்கிறாங்க? ஹரம் ஷரீஃப்ல இருக்கிறாங்க. ஹரம் ஷரீஃப்ல இருக்கும்போது கனவு ஒண்ணு காண்றாங்க. அந்த கனவுல ரெண்டு மலக்குமார்களை பார்க்கறாங்க. ரெண்டு மலக்குமார்கள் வானத்திலிருந்து இறங்குறாங்க. அதுல ஒரு மலக்கு கேட்கிறாங்க, இந்த வருஷம் எவ்வளவு பேர் ஹஜ்ஜு செஞ்சாங்கன்னு கேட்கிறாங்க. இந்த வருஷம் எவ்வளவு பேர் ஹஜ்ஜு செஞ்சாங்க? இன்னொருத்தர் சொல்றாரு, இந்த வருஷம் 6 லட்சம் பேர் ஹஜ்ஜு செஞ்சாங்க. ரெண்டு மலக்குமார்கள் பேசிக்கிறாங்க, இவங்க கனவுல பாக்குறாங்க. அப்ப அடுத்து கேட்கிறாங்க, இந்த 6 லட்சம் பேர்ல எத்தனை பேருடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, இந்த 6 லட்சம் பேர்ல ஒருவருடைய ஹஜ்ஜு கூட ஏற்றுக்கொள்ளப்படவில்லைன்னு இன்னொரு மலக்கு சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, இருந்தாலும் திம்ஷ்க் என்கிற ஒரு நகரம், அந்த நகரத்தில் செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளி, என்ன தொழிலாளி? செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளி. அவர் பெயர் முவஃபக். அவர் ஹஜ்ஜுக்கு வரல. ஆனா அவர் ஹஜ்ஜுக்கு வராமையே அல்லாஹ் அவருடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொண்டு வந்த நபர்களுடைய ஹஜ்ஜை இவருடைய ஹஜ்ஜின் காரணமாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான்னு மலக்கு பேசிக்கிறாங்க. என்னடா அவர் ஹஜ்ஜுக்கே வரல, ஆனா அவர் ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சான். அவருடைய ஹஜ்ஜின் காரணமாக அந்த வருஷம் எல்லாருடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சான். ஆச்சரியமா போச்சு. கனவுலிருந்து விழித்த அப்துல்லாஹ் இப்னு முபாரக் அவங்க இமாம் நேரா அந்த நகரத்துக்கு போறாங்க. போய் அந்த மனிதரை தேடி பிடிக்கிறாங்க. அவர் பெயர் முவஃபக், செருப்பு தைக்கிற தொழிலாளி. அல்லாஹ் அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, அப்துல்லாஹ் இப்னு முபாரக், எப்பா நீ என்னப்பா அமல் செஞ்ச? என்ன அமல் செஞ்ச? இந்த வருஷம் நீ ஹஜ்ஜுக்கே போகல, ஆனா அல்லாஹ் உன் ஹஜ்ஜையும் ஏற்றுக்கொண்டானா? ஓ மூலியமா இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போனவங்களுடைய ஹஜ்ஜையும் ஏற்றுக்கொண்டானா? என்ன அமல் செஞ்சன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நான் செருப்பு தைக்கிற தொழிலாளி, எனக்கு ஹஜ்ஜுக்கு செய்யணும்னு ரொம்ப ஆசை, ஹஜ்ஜு செய்யணும்னு ரொம்ப ஆசை. அப்ப நான் என்ன செஞ்சேன்னா, கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சேன். எனக்கு ஒரு கட்டத்துல 300 திர்ஹம் சேர்த்துட்டேன். எப்படியாவது ஹஜ்ஜு இந்த வர வருஷம் போயிடணும்னு நினைச்சேன். எனக்கு பக்கத்து வீட்டில், அண்டை வீட்டில் யத்தீமான ஒருத்தவங்க வாழ்றாங்க. யத்தீமான பிள்ளைங்க குடும்பத்தோட வாழ்றாங்க, அத்தா இல்லை. இப்போ ஒரு நாள் என் மனைவி ஹம்லு மாசமா இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் பக்கத்து வீட்டில இருந்து கறி சமைக்கிற ஸ்மெல் வருது.
கறி சமைக்கிற ஸ்மெல் வந்தோன்னே என் மனைவிக்கு அந்த நுகர்ந்துட்டு அவங்க ஆசைப்படுறாங்க சாப்பிடணும்ட்டு. சரி, பக்கத்து வீட்டில் என்னதான் சமைக்கிறாங்களே அப்படின்னு நான் போய் பார்க்கிறேன். அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பெண் வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், என்னம்மா உங்க வீட்டில் என்ன கறி ஸ்மெல் அடிக்குது? அப்போ அவங்க சொல்றாங்க வருத்தத்தோடு, 3 நாட்களாக எங்கள் வீட்டிலே நாங்கள் யாரும் சாப்பிடவில்லை. என் பிள்ளைகள் யத்தீமானவர்கள், எங்களுக்கு சாப்பிடுவதற்கு வழி இல்லை. அதனால் நாங்கள் என்ன செய்தோம், ஒரு கட்டத்தில் எங்கள் பிள்ளைகள் யத்தீம்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள், சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை. ஒரு கட்டத்திலே நான் பார்த்தேன், அப்படியே ரோட்டிலே நடந்து போனேன், ஒரு இடத்திலே கழுதை செத்து கிடந்தது. அந்த செத்து கிடந்த கழுதையை நான் அதனுடைய பீஸை எடுத்துட்டேன், அதனுடைய கறியை அறுத்து வந்து நான் காய்ச்சி சால்னாவாக காய்ச்சி சாப்பிடுவதற்காக என் பிள்ளைகளுக்கு சால்னா காய்த்து கொண்டிருக்கிறேன். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அது எங்களுக்கு ஹலால், உங்களுக்கு ஹராம். ஏனென்றால் எங்களுக்கு சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை. இதற்கு பிறகு நாங்கள் சாப்பிடாமல் இருந்தால் நானும் என் பிள்ளைகளும் மௌத்தாகி விடுவோம். எனவே இந்த நேரத்தில் எங்களுக்கு அது ஹலால், உங்களுக்கு அது ஹராம் என்று சொன்னபோது தன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாமல் இப்படி இருக்கிறதை பார்த்த அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி நேராக வீட்டுக்கு போனார். ஹஜ்ஜுக்காக சேமித்து வைத்திருந்த 300 திர்ஹம் எடுத்து வந்தார், வந்து கொடுத்தார். நீங்கள் இந்த காசை வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் செலவுக்கு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொடுத்தார். அல்லாஹு அக்பர். அல்லாஹு தஆலா அவர் ஹஜ்ஜுக்காக வைத்திருந்த தொகையை தன் பக்கத்து வீட்டுக்காரை சாப்பிடுவதற்கு வழி இல்லாதவர்களுக்கு கொடுத்ததின் பரக்கத் அல்லாஹ் அவரின் ஹஜ்ஜையும் ஏற்றுக்கொண்டான். போகாமலேயே அவர் அன்றைய வருஷம் ஹஜ்ஜுக்கு போனவங்களுடைய ஹஜ்ஜை இவருடைய ஹஜ்ஜின் காரணமாக ஏற்றுக்கொண்டான் என்று கிதாபுகளை பார்க்கிற போது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நாம் உபசரணையாக இருந்தால், அவர்களுக்கு நம்மால் ஆன உதவியை செய்தால், நாம் ஹஜ்ஜுக்கே போலனாலும் கூட அல்லாஹ் ஹஜ் செய்த நன்மையை கொடுப்பான் என்று இந்த வரலாற்று செய்தி நமக்கு காட்டுகிறது என்றால், எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான தாய்மார்களே, வாழ்க்கையில் நாம் பிறருடைய ஹக்கை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய ஹக்கில குறை வச்சா, நாம சரியா தொழுகாம போனா, சரியா இபாதத் செய்யாம போனா அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். ஆனால் அடியார்களுடைய ஹக்கிலே குறை வைத்தால் அவர் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எனவே அல்லாஹ்வுடைய அடியார்கள் விஷயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துவனாக எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எல்லோருடைய கடமைகளையும் ஹக்கிலேயும் குறை வைக்காதவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. பிறரின் ஹக்கிலே குறை வைத்து அல்லாஹ்வின் முன்னிலையிலே சன்னிதானத்திலே கைகட்டி நின்று நரகத்திற்கு தகுதியானவர்களாக ஆகுவதை விட்டு அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.